Hello everyone, welcome to VM Commerce. This is Meenakshi. இன்னைக்கு நம்ம இந்த வீடியோவில் 11th Standard Accountancy Unit 7 Cash Bookல problem number 3 ஓட solution பார்க்க போகிறோம். So this is the problem given in your textbook page number 147. So இந்த problemல கேட்டிருக்கிறது enter the following transactions in Ahmed's cash book with discount and cash columns. அதாவது ரெண்டு காலம்ஸ் வந்து சொல்லியிருக்கிறாங்க, டிஸ்கவுண்ட் காலம், கேஷ் காலம். ஸோ டபுள் காலம் கேஷ் புக். ஸோ நம்ம ப்ரீவியஸாக எக்ஸசைஸ் நம்பர் 1 and 2 வந்து சிங்கிள் காலமில் பார்த்தோம். இப்போ டபுள் காலம் கேஷ் புக் வந்து நம்ம பார்க்க போகிறோம். ஸோ நீங்கள் ப்ரீவியஸாக அந்த தியரி பார்ட்ஸ் வந்து நான் போட்டிருக்கேன். டபுள் காலம் கேஷ் புக்னால் என்ன, எப்படி வந்து ஃபார்மேட் இருக்கும், எப்படி ப்ரிப்பேர் பண்ணணும் அப்படின்றது. ஸோ அதனுடைய லிங்க் வந்து டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் கொடுத்துருக்கேன். நீங்கள் அந்த வீடியோ பார்த்துட்டு வந்தீங்கன்னா உங்களுக்கு டபுள் காலம் கேஷ் புக் வந்து எப்படி ப்ரிப்பேர் பண்ணணும் ஈஸியாக அண்டர்ஸ்டாண்ட் ஆகிடும். ஸோ ஒவ்வொரு டிரான்சாக்ஷன்ஸாக இப்போ நம்ம எப்படி என்ட்ரு பண்ணுறதுன்னு பார்க்கலாம். சரி, ஒரு 4 டிரான்சாக்ஷன்ஸ் மட்டும் நான் எடுத்துருக்கிறேன். ஸோ அதில் வந்து நம்ம ப்ரிப்பேர் பண்ணிடுவோம். ஃபஸ்ட்டு ஒன் இஸ் கேஷ் பேலன்ஸ் கொடுத்துருக்குறாங்க, அதாவது கேஷ் இன் ஹேண்ட். இந்த மந்தோட ஓப்பனிங்கில் ஃபஸ்ட்டு டே அன்னைக்கு எவ்வளோ பேலன்ஸ் வந்து கேஷ் வந்து அவங்க கையில் இருக்குது, அதுதான் கேஷ் பேலன்ஸ். ஓப்பனிங் பேலன்ஸ், கேஷ் இன் ஹேண்டு எல்லாமே ஒன்று தான். ஸோ இப்போ ஃபஸ்ட்டு என்ட்ரு பண்ணிடலாம். இந்த புக்ஸ் ஆஃப் அகமத் டபுள் காலம் கேஷ் புக் டெபிட் கிரெடிட் எழுதிட்டு ஃபார்மெட் எழுதிடலாம். டேட், ரிசிப்ட்ஸ், RNLF, டிஸ்கவுண்ட் அலவுடு, கேஷ். ஸோ டிஸ்கவுண்ட் அலவுடு கேஷ் என்ட்ரு பண்ணியிருக்கோம். இந்த சைடு வந்து பேமெண்ட் சைடு டிஸ்கவுண்ட் ரிசீவ்டு கேஷ். ஓகே, ஸோ இதுதான் டபுள் காலம் கேஷ் புக். அமௌண்ட் காலமில் இந்த 2 காலமும் நம்ம என்ட்ரு பண்ண போகிறோம். ஸோ கேஷ் பேலன்ஸ் அப்படிங்கிறத இப்போ 2017 October 1 2 பேலன்ஸ் brought down 37,500. இப்போ நம்மளுக்கே தெரியும், லெஜர் அக்கௌண்ட் வந்து பேலன்ஸ் பண்ணும்போது நம்ம என்ன பண்ணுவோம், கேரி டவுனு நெக்ஸ்ட் மந்தோட ஃபஸ்ட்டு டேயில் ஓப்பனிங் பேலன்ஸாக ப்ராட் டவுன் பண்ணுவோம். அதுதான் நம்ம இங்கே பண்ணுறோம். ஸோ அந்த கேஷ் இன் ஹேண்டை ஓப்பனிங் பேலன்ஸாக கன்சிடர் பண்ணி 2 பேலன்ஸ் ப்ராட் டவுன் 37,500 இதை என்ட்ரு பண்ணிட்டோம். இப்போ செகண்ட் டிரான்சாக்ஷன்ஸ் கேஷ் சேல்ஸ். ஸோ சேல்ஸ் பண்ணுறோம், கேஷ் அக்கௌண்ட் டெபிட் டு சேல்ஸ் அக்கௌண்ட். அப்போ டு சேல்ஸ் அக்கௌண்ட், சேல்ஸ் பண்ணுறது மூலமாக இன்கம் நம்ம ரிசீவ் பண்ண போகிறோம். அதனால் சேல்ஸை ரிசிப்ட் சைடு என்ட்ரு பண்ணுறோம். டேட் நம்பர் 3 டு சேல்ஸ் அக்கௌண்ட் 33,000. நெக்ஸ்ட் பெய்டு டு வேலன் rupees 15,850 அண்ட் டிஸ்கவுண்ட் அலவுடு பை ஹிம் 150. இது உங்கள் ப்ராப்ளம்லேயே கொடுத்துருக்குறாங்க. ஸோ டிஸ்கவுண்ட் அலவுடு அப்படின்ற வேர்டு பார்த்த உடனே ஸ்டூடெண்ட்ஸ் நார்மலாக என்ன பண்ணுவாங்க அப்படின்னா, இங்கே தான் டிஸ்கவுண்ட் அலவுடு காலம் இருக்குது, ஸோ அப்படின்ட்டு டெபிட் சைடு என்ட்ரு பண்ணிடுவாங்க. பட் இங்கே நம்ம அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்க வேண்டியது டிஸ்கவுண்ட் அலவுடு பை ஹிம், அதாவது பெய்டு டு வேலன். அப்போ இது பேமெண்ட்ஸ், நம்ம வேலனுக்கு நம்ம கேஷு பே பண்ணுறோம். ஸோ நம்ம பே பண்ணும்போது டிஸ்கவுண்ட்டு ரிசீவ் பண்ணுவோம், அதாவது வேலன் நமக்கு டிஸ்கவுண்ட்டு கொடுக்குறாரு அப்படின்ற சென்டென்ஸு கொடுத்துருக்குறாங்க. ஸோ டிஸ்கவுண்ட் அலவுடு பை ஹிம், வேலன் டிஸ்கவுண்ட் கொடுக்குறாரு. அப்போ பிஸ்னஸ் நம்ம என்ன பண்ண போகிறோம், டிஸ்கவுண்ட்டு ரிசீவ் பண்ண போகிறோம். ஓகே, கேஷ் பே பண்ணும்போது டிஸ்கவுண்ட்டு ரிசீவ் பண்ணுவோம், கேஷ் ரிசீவ் பண்ணும்போது டிஸ்கவுண்ட் அலோவ் பண்ணுவோம். ஓகே, இதுதான் ஜென்ரல் கான்செப்ட். ஸோ டிஸ்கவுண்ட் அலவுடு அப்படின்னோடனே கன்ஃபியூஸ் ஆகி டெபிட் சைடு எழுதிடாதீங்க. பெய்டுன்ற வேர்டு வந்துட்டாலே என்னது, அது பேமெண்ட்ஸ். அப்போ இந்த டிரான்சாக்ஷன்ஸை கிரெடிட் சைடு பை வேலன் அக்கௌண்ட், டிஸ்கவுண்ட் காலமில் 150, தென் கேஷ் காலமில் 15,850 என்ட்ரு பண்ணிட்டோம். ஓகே, தென் சோல்டு குட்ஸ் டு பெருமாள் ஆன் கிரெடிட். ஸோ டேட் நம்பர் 13ல் பெருமாளுக்கு கிரெடிட்டில் நம்ம சேல்ஸ் பண்ணியிருக்கோம். எவ்வளோக்கு, 19,200. ஸோ கேஷ் புக் அப்படின்னாலே நமக்கு என்ன டிரான்சாக்ஷன்ஸ் என்ட்ரு பண்ணுவோம், ஒன்லி த கேஷ் டிரான்சாக்ஷன்ஸ். பட் இங்கே கிரெடிட்டில் சேல்ஸ் பண்ணியிருக்கிறது கொடுத்துருக்குறாங்க. ஸோ வி ஷுட் நாட் என்டர் திஸ் டிரான்சாக்ஷன். இந்த டிரான்சாக்ஷன்ஸை நம்ம என்டர் பண்ணக்கூடாது. ஓகே, 13th டேட்டில் இருக்கிற கிரெடிட் டிரான்சாக்ஷன்ஸை நம்ம என்ட்ரு பண்ணக்கூடாது, பெருமாள் அக்கௌண்ட், அது ஞாபகம் வச்சுக்கோங்க. இப்போ அடுத்த செட் ஆஃப் டிரான்சாக்ஷன்ஸ் போகலாம்.
See, date number 15. Cash withdrawn for personal expenses. Personal expenses அப்படின்னு வந்துட்டாலே நம்ம யூஸ் பண்ணுற வேர்டு வந்து drawings. ப்ரொப்ரைட்டர் வந்து அவரோட ஓன் யூஸ்க்கு வித்ட்ரான் பண்ணுறாரு. ஸோ கேஷ் கோஸ் அவுட் ஆஃப் த பிஸ்னஸ். பேமெண்ட்ஸ் பிஸ்னஸ் என்ன பண்ணுது, ப்ரொப்ரைட்டருக்கு பே பண்ணுது. ஸோ பை drawings வந்து பேமெண்ட் சைடை என்ட்ரு பண்ணணும். 4800 என்ட்ரு பண்ணிட்டோம். நெக்ஸ்ட் பர்ச்சேஸ்டு குட்ஸ் ஃப்ரம் சுப்ரமணியன். ஸோ இந்த டிரான்சாக்ஷன்ஸ் பார்த்தீங்கன்னா இது கேஷ் கிரெடிட் எந்த வேர்டுமே மென்ஷன் பண்ணலை. ஒரு நேம் ஆஃப் த பர்சன் வந்துட்டாலே என்ன மீனிங், இது வந்து கிரெடிட் டிரான்சாக்ஷன்ஸ். இப்போ சுப்ரமணியம் ஃபார் கேஷ்ன்னு கொடுத்துருந்தாங்கன்னா கேஷ் டிரான்சாக்ஷன்ஸ், கேஷ்ன்றதே அவங்க மென்ஷன் பண்ணலை. அப்போ இது என்னது, கிரெடிட் டிரான்சாக்ஷன்ஸ். ஸோ இந்த டிரான்சாக்ஷன்ஸை நம்ம என்டர் பண்ணக்கூடாது. ஸோ 16th டேட்டும் வராது. நெக்ஸ்ட் டேட் நம்பர் 22. பெய்டு டு பேங்க். பேங்க்குக்கு பே பண்ணுறோம். பிஸ்னஸ்லேருந்து பேங்க்கில் பெய்டு டு பேங்க்கு, டெபாசிட்டட் டு பேங்க் ரெண்டுமே ஒன்று தான். ஸோ கேஷ் கோஸ் அவுட் ஆஃப் த பிஸ்னஸ், பேங்க்கில் டெபாசிட் பண்ணுறோம். ஸோ பேமெண்ட் சைடு by bank account. See, date number 22 by bank account 22,700. Then date number 25. Cash received from Perumal in full settlement. நம்ம ப்ரீவியஸாக ஒரு டிரான்சாக்ஷன்ஸ் பார்த்தோம். டேட் நம்பர் 30ல் சோல்டு குட்ஸ் டு பெருமாள் ஆன் கிரெடிட். ஸோ கிரெடிட் டிரான்சாக்ஷன்ஸ். இப்போ அவர் என்ன பண்ணுறாரு, டேட் நம்பர் 25ல் அவர் அமௌண்ட்டை செட்டில் பண்ணுறாரு. நமக்கு இந்த ஃபுல் செட்டில்மெண்ட் வேர்டு வந்தாலே நம்ம பார்க்க வேண்டியது அங்கே டிஸ்கவுண்ட் ஏதாவது அலோவ் பண்ணியிருக்கோமா, ரிசீவ் பண்ணி அந்த ஃபுல் செட்டில்மெண்ட்டுன்றப்போ அதை நம்ம செக் பண்ணணும். ஸோ அப்போ ப்ரீவியஸ் டிரான்சாக்ஷன்ஸ் பார்த்தோம் அப்படின்னா டேட் நம்பர் 13ல் நம்ம சேல்ஸ் பண்ணியிருக்கிறது 19,200 ஒர்த் ஆஃப் குட்ஸ். 19,200க்கு சேல்ஸ் பண்ணியிருக்கோம். இப்போ பெருமாள் என்ன பண்ணுறாரு, 19,000 கேஷ் பே பண்ணுறாரு. 19,000 பே பண்ணுறாரு, ஃபுல்லாக செட்டில் பண்ணிடுறாரு. அப்போ இந்த டிஃப்ரென்ஸ் அமௌண்ட் என்னது, 200. ஸோ பெருமாள் கிட்டேருந்து கேஷ் ரிசீவ் பண்ணுறோம், டிஸ்கவுண்ட் அலோவ் பண்ணுறோம். 200 rupees ஆஃப் டிஸ்கவுண்ட் அலவுடு டு பெருமாள். அதுதான் மீனிங். எப்பயுமே இந்த கேஷ் புக்கை பொறுத்த வரைக்கும் ப்ரீவியஸ் டிரான்சாக்ஷன்ஸை நம்ம ஞாபகம் வச்சுக்கணும், கம்பேர் பண்ணி பார்க்கணும். இப்போ இந்த டிரான்சாக்ஷனில் டிஸ்கவுண்ட்டோ எந்த ஒரு இன்ஃபர்மேஷன்ஸுமே கொடுக்கல. ஸோ நம்ம எப்போ கம்பேர் பண்ணுறோமோ அப்போ தான் வந்து நமக்கு அண்டர்ஸ்டாண்ட் ஆகும். ஸோ 200 rupees டிஸ்கவுண்ட், 19,000 கேஷ் ரிசீவ்ட். ஸோ ரிசிப்ட் சைடு டு பெருமாள் அக்கௌண்ட், டிஸ்கவுண்ட் அலவுடு காலமில் 200, கேஷ் காலமில் 19,000. ஓகே, தென் டேட் நம்பர் 26. ட்ரா எ செக் ஃபார் ஆஃபீஸ் யூஸ். ஆஃபீஸ் யூஸ்க்காக செக்கு வித்ட்ரான் பண்ணுறோம். அதாவது பேங்க்லேருந்து நம்ம அமௌண்ட்டை எடுக்கிறோம். ஓகே, ஸோ கேஷ் கம்ஸ் இன் டு த பிஸ்னஸ். ஸோ பேங்க்லேருந்து பிஸ்னஸ்க்கு கேஷ் வருது. ஸோ ரிசிப்ட் சைடு டு பேங்க் அக்கௌண்ட். ஸோ டேட் நம்பர் 26, 17,500 என்ட்ரு பண்ணியாச்சு. இப்போ நெக்ஸ்ட் செட் ஆஃப் டிரான்சாக்ஷன்ஸ் பார்க்கலாம். சி, டேட் நம்பர் 27. Paid to Gopalakrishnan 2,950. Discount received from him 50 rupees. ஸோ பெய்டு அப்படின்ற வேர்டு வந்துருச்சு. ஸோ பேமெண்ட்ஸு கோபாலகிருஷ்ணனுக்கு நம்ம பே பண்ணுறோம் 2,950, டிஸ்கவுண்ட்டு ரிசீவ் பண்ணுறோம். ஸோ டேட் நம்பர் 27 பை கோபாலகிருஷ்ணன், 50 rupees டிஸ்கவுண்ட் ரிசீவ்டு, கேஷ் காலமில் 2,950. ஓகே, தென் டேட் நம்பர் 28. paid cash to Subramanian and settled his account. ஸோ இந்த செட்டில்மெண்ட்டுன்ற வேர்டு வந்துருச்சு. ஸோ நம்ம ப்ரீவியஸ் டிரான்சாக்ஷன்ஸ் டேட் நம்பர் 16ல் சுப்பிரமணியம் கிட்டேருந்து நம்ம பர்ச்சேஸ் பண்ணியிருந்தோம். அதாவது எவ்வளோக்கு பர்ச்சேஸ் பண்ணியிருந்தோம் அப்படின்னா 14,300. இவ்வளோ அமௌண்ட்டுக்கு நம்ம சுப்பிரமணியம் கிட்டேருந்து பர்ச்சேஸ் பண்ணியிருந்தோம். க்ரெடிட்டில் பர்ச்சேஸ் பண்ணியிருந்தோம். அந்த டிரான்சாக்ஷன்ஸ் நம்ம என்ட்ரு பண்ணலை. இப்போ 28th அன்னைக்கு நம்ம சுப்பிரமணியம்க்கு செட்டில் பண்ணுறோம். எவ்வளோ செட்டில் பண்ணுறோம், 14,200. ஓகே, ஸோ என்ன டிஃப்ரென்ஸ் அமௌண்ட் வருது, 100 rupees இஸ் டிஃப்ரென்ஸ் அமௌண்ட். ஓகே, இப்போ நம்ம கேஷு பே பண்ணுறோம், அப்போ டிஸ்கவுண்ட்டு ரிசீவ் பண்ண போகிறோம். பெய்டுன்ற வேர்டு வந்துருச்சு. அப்போ ஆட்டோமேட்டிக்காக சுப்பிரமணியம் வந்து பேமெண்ட் சைடு வரப்போகிறாரு. ஸோ சி, டேட் நம்பர் 28 பை சுப்பிரமணியன்
அந்த டிஃப்ரென்ஸ் அமௌண்ட் 100 rupees டிஸ்கவுண்ட் காலமில் என்ட்ரு பண்ணிவிட்டு எவ்வளோ பே பண்ணுறோம் 14,200 அதை கேஷ் காலமில் என்ட்ரு பண்ணியாச்சு. Then date number 29 cash purchases simple purchases அப்படினாலே payments பண்ண போகிறோம். ஸோ purchases credit side வரும் by purchases. See by purchases 13,500 cash columnல enter பண்ணிட்டோம். Then date number 30 cash paid for advertising paid என்ற word வந்துருச்சு. of course payment side நம்ம enter பண்ணணும். advertisement அப்படிங்கிறது ஒரு expenses. See by advertising 1500. ஸோ இப்போ 30th வரைக்கும் எல்லா டிரான்சாக்ஷன்ஸும் நம்ம என்டர் பண்ணிட்டோம். இப்போ நெக்ஸ்ட் ஸ்டெப் என்ன பேலன்ஸ் பண்ணணும். ஓகே ஸோ பேலன்ஸ் பண்ணும்போது இங்கே நமக்கு 2 காலம் இருக்குது. அதாவது டிஸ்கவுண்ட் காலம் கேஷ் காலம். நம்ம ப்ரீவியஸாக நான் எக்ஸ்பிளைன் பண்ணும்போதே சொல்லியிருக்கேன் டிஸ்கவுண்ட் காலமை நம்ம பேலன்ஸ் பண்ணக்கூடாது. இந்த கேஷ் காலம் மட்டும்தான் நம்ம கம்பேர் பண்ணி பேலன்ஸ் பண்ண போகிறோம். ஏன் டிஸ்கவுண்ட் காலம் வந்து நம்ம பண்ண போகிறதில்ல ஏன்னா நம்ம டிஃப்ரெண்ட் பார்ட்டிஸ்லேருந்து டிஃப்ரெண்ட் அமௌண்ட்டு டிஸ்கவுண்ட் வந்து அலோவ் பண்ணியிருப்போம், டிஸ்கவுண்ட் ரிசீவ் பண்ணியிருப்போம். ஸோ இதை வந்து நம்ம கம்பேர் பண்ண முடியாது. ஸோ எவ்வளோ டிஸ்கவுண்ட் அலவுடு எவ்வளோ டிஸ்கவுண்ட் ரிசீவ்டு அதனுடைய டோட்டல் மட்டும் நம்ம பார்த்தா போதும், அதை பேலன்ஸ் பண்ண தேவையில்லை. இப்போது நெக்ஸ்ட்டு என்ன பண்ணுறோம் டிஸ்கவுண்ட் காலம் பாருங்கள் இங்கே 200 டோட்டல் வருது, இந்த 300 டோட்டல் வருது, என்டர் பண்ணிட்டோம். ஸோ டெபிட் சைடு டோட்டல் பண்ணோன்னா 1,07,000 நமக்கு கிடைக்குது. ஸோ கிரெடிட் சைடு டோட்டல் பண்ணோன்னா 75,500 வருது. ஆக்சுவலி ஸ்பீக்கிங் இந்த டோட்டல் நீங்கள் இங்கே எழுதக்கூடாது, நீங்கள் ரஃப் காலமில் டெபிட் சைடும் கிரெடிட் சைடும் நம்ம டோட்டல் பண்ணி பார்க்கணும். And one more thing cash book always shows debit balance. ஓகேவா அப்போ டெபிட் சைடு தான் டோட்டல் அதிகமாக வரும், கிரெடிட் சைடு கம்மியாக இருக்கும் நமக்கு. ஸோ டிஃப்ரென்ஸ் அமௌண்ட்டு நம்ம கண்டுபிடிக்கணும். ஸோ இங்கே நீங்கள் இந்த டோட்டல் என்டர் பண்ணக்கூடாது, அதை ஞாபகம் வச்சுக்கோ. உங்களுடைய கால்குலேஷன்ஸ் பர்பஸ்க்காக அண்டர்ஸ்டாண்டிங் பர்பஸ்க்காக நான் வந்து இந்த டோட்டலை இங்கே எழுதியிருக்கேன். ஸோ இப்போ 1,07,000லேருந்து 75,500 நம்ம லெஸ் பண்ணணும். இப்படி பேலன்ஸ் கண்டுபிடிக்க போகிறோம் 31,500. ஸோ இதுதான் டிஃப்ரென்ஸ் அமௌண்ட், இதை தான் நம்ம பை பேலன்ஸ் கேரி டவுனில் என்ட்ரு பண்ண போகிறோம். ஸோ பை பேலன்ஸ் கேரி டவுன் 31,500. இப்போ ரெண்டு சைடும் டோட்டல் 1,07,000 இதை தான் நம்ம காமிக்க போகிறோம். டிஸ்கவுண்ட் அலௌடு வந்து 200, டிஸ்கவுண்ட் ரிசீவ்டு வந்து 300 rupees. தென் 2 பேலன்ஸ் ப்ராட் டவுன். இந்த கேரி டவுனை நம்ம ப்ராட் டவுனாக சேஞ்ச் பண்ணுறோம். நவம்பர் 1 31,000 சாரி இங்கே ப்ராட் டவுன்னு இருக்குது, இங்கே கேரி டவுன் போட்டுக்கோங்க, கேரி டவுன். ஓகே ஸோ இது வந்து கேரி டவுன், இங்கே தான் ப்ராட் டவுன். இந்த 31,500 இங்கே நம்ம என்டர் பண்ணிடணும். ஓகேவா ஸோ திஸ் இஸ் த ஓவரால் சொல்யூஷன் ஃபார் த ப்ராப்ளம் நம்பர் 3. தேங்க்யூ.